என்னங்க நடக்குது இங்க? சொந்த பொண்ணையே பழிவாங்குறதுக்காக எதிரி வீட்டுக்கு மருமகளா அனுப்புற ஒரு அப்பாவை எங்கயாவது பார்த்து இருக்கீங்களா? ஆனா நம்ம தாய் மாமன் சீரியல்ல இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. அட கொடுமையே, இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இன்னைக்கு எபிசோட் முழுக்க ஒரே சண்டையும் அழுகையும் துரோகமுமா தான் நிறைஞ்சு இருந்துச்சு. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு ரொம்ப விரிவா முழுசா பார்க்கலாம். ஆரம்பமே ஒரு பெரிய அதிர்ச்சியோட தான் இன்னைக்கு எபிசோட் தொடங்குச்சு. அந்த பொண்ணு ரொம்ப ஆவேசமா அவங்க அப்பா கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா. அவ முகத்துல அவ்ளோ ஒரு கோபம். அவ சொல்றா, உண்மையாகவே அவங்க நமக்கு செஞ்ச எல்லா கெடுதலுக்கும் நாம அவங்களை பழிவாங்கணும்பா. அதுக்கு நான் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளா போறேன். என்னை தூக்கி கடத்துனதுக்கு தண்டனையா அந்த அழகரை என் கழுத்துல தாலி கட்டச் சொல்லுவோம்பா அப்படின்னு ரொம்ப கொடூரமான ஒரு முடிவை சொல்றா. இதை கேட்ட உடனே அங்க இருக்குற அவங்க அம்மா மற்றும் மத்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பெத்த பொண்ணை எப்படி ஒரு பகையாளி வீட்டுக்கு அனுப்புறதுன்னு எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கும் போது அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப சுலபமா என் மக என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் என் மக சொன்ன முடிவுக்கு நான் சம்மதம் சொன்னேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அங்க இருந்த பாண்டி மாமாவுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. என்ன மச்சான், நீங்க இந்த ஒரு காலத்துக்கு போய் யாராவது பிள்ளையை பகையாளி வீட்டுக்கு கட்டி கொடுப்பாங்களா? இந்த முட்டாள்தனமான முடிவை எப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அந்த பொண்ணோட பாட்டி தலையில அடிச்சுக்கிட்டு அழுது புலம்புறாங்க. அடி என் மகன் சொல்ற விஷயம் உனக்கு புரியலையா? அவங்களை ஜெயிக்கணும்னா அவங்க கூடாரத்துக்குள்ளேயே நம்ம ஆளு ஒருத்தரை அனுப்புனாதான் அவங்களை பழிவாங்க முடியுங்கிறதுக்காக தான் என் பேத்தியை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கேன்னு என் மகன் சொல்றாண்டி அப்படின்னு அந்த பாட்டி கதறுறாங்க. ஆனா வீட்ல இருக்குற பொம்பளைங்களுக்கு இதுல துளியும் இஷ்டம் இல்ல. கருங்கல் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நான் வாங்குன பணம் 5 லட்சம் போச்சே. இப்ப வந்து அவன் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லுவானே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அந்த அம்மா கதறி கதறி அழுவுறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ பழிவாங்குறதுக்காக ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போவாங்கன்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி இந்த வீட்ல ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே சீனை கட் பண்ணி அந்த எதிரி வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க மீனாட்சி அக்கா பிங்க் கலர் சீலையில கொந்தளிச்சு போய் நடு வீட்ல நின்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்க ஆத்திரத்துக்கு அளவே இல்ல. இந்த வீட்ல இருக்குற எல்லாருக்கும் 2 முகம் இருக்கா. நாம எல்லாரும் போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா? உங்க எல்லாருடைய முகத்திரையையும் கிழிப்பேன். இந்த குடும்பத்தோட உண்மையான சுயரூபத்தை வெளியில கொண்டு வருவேன்னு அந்த பொண்ணு சொல்றா. எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி பேசுறான்னு பாத்தீங்களா? நாம யாருக்கு என்னென்ன கெடுதல் செஞ்சோம் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஒரு எறும்புக்காவது நாம துரோகம் நினைச்சிருப்போமா? நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்தவ எப்படி எகத்தாளமா பேசுறான்னு பாத்தீங்களா? வீட்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருப்போமா? அன்னைக்கு என் மவன் அசிங்கப்பட்டு நிக்கிறானேங்குற ஒரே காரணத்துக்காக அப்படி ஒரு காரியத்தை செஞ்சான்னு நினைக்கிறப்போ எனக்கு ஒரு நொடி சந்தோஷமா இருந்தாலும் அவன் செஞ்ச அந்த ஒரு காரியம் அவன் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு இடியை இறக்கிருச்சேன்னு நினைக்கிறப்போ என் நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குன்னு மீனாட்சி அக்கா கண்ணீரும் கம்பலையுமா அழுது புலம்புறாங்க. அவங்க கேக்குற கேள்வியில நியாயம் இருக்கத்தான் செய்யுது. அவங்க குடும்பம் எந்த தப்பும் பண்ணாதப்போ ஏதோ ஒரு திட்டத்தோட அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்களை மிரட்டுறதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. இந்த வீட்ல இருக்குற ஆளுங்களை பத்தி நல்லபடியா புரிஞ்சுகிட்ட பிறகு ஐயையோ இவங்களை நாம மொத்தமா தப்பா புரிஞ்சுகிட்டோமேன்னு காலப்போக்குல அந்த புள்ள நினைக்கிறதா இல்லையான்னு பாருங்கன்னு அந்த வீட்ல இருக்குற பெரியவர் ரொம்ப அமைதியா சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி வீட்ல அவ்ளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு தனியா அவ ரூம்குள்ள நின்னுக்கிட்டு வெளிய நடக்குறதை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவ யதார்த்தமா திரும்பும் போது அவ கட்டியிருந்த முந்தானை அங்க இருந்த ஒரு டேபிள் ஆணியில மாட்டிக்குது. அவ அதை கவனிக்காம வேகமா இழுத்தப்போ அந்த டேபிள் மேல இருந்த ரொம்ப முக்கியமான
ஒரு போட்டோ பிரேம் கீழ விழுந்து சுக்குநூறா உடைஞ்சிடுது. அந்த சத்தத்தை கேட்டு மீனாட்சி அக்காவும் மத்த குடும்பத்து ஆளுங்களும் வேகமா ஓடி வராங்க. வந்த உடனே மீனாட்சி அக்காக்கு கோபம் பத்திட்டு வருது. என்னடி நினைச்சுட்டு இருக்க? உன் மனசுல வேணும்னே தான் இதெல்லாம் போட்டு உடைச்சியா? உன்னை கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கியா? என்ன திமிரு இருந்தா வந்ததும் வராததுமா கண்ணாடி போட்டோவை இப்படி உடைச்சு வச்சிருக்க விளங்கிடும்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால அந்த பொண்ணை திட்டுறாங்க. அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்ல வருது. நான் வேணும்னே கீழ தள்ளல, முந்தானை மாட்டி விழுந்துருச்சுன்னு சொல்லியும் அங்க இருக்குற யாருமே அதை கேக்குற நிலைமையில இல்ல. மீனாட்சி அக்கா விடாம அந்த பொண்ணை எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தா இப்படியா எதிர்த்து பேசிட்டு இருக்கும்? எம்புட்டு மரியாதையான பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க. ஆனா இவ எப்படி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்களான்னு சொல்லி எல்லாரும் அந்த பொண்ணை குத்தி காட்டுறாங்க. அந்த வீட்ல அவளுக்கு கிடைக்கிற அவமானத்தை பாக்குறப்போ உண்மையிலேயே நெஞ்சை உலுக்குற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எபிசோடோட ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு காட்சி நடந்துச்சு. மொட்டை மாடியில அந்த பொண்ணு தனியா நின்னு இருட்டுல கதறி அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஒரு விரக்தியில அழுதுட்டு இருக்கா. அப்போ அரகர் அவனோட நண்பர்களோட அந்த மாடிக்கு வரான். அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு கோபமும் அழுகையும் ஒன்னா வருது. ஊர் என்ன சொல்லியிருந்தாலும் நீ எப்படி மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்? உன்னால எப்படி இப்படி ஒரு காரியம் பண்ண முடிஞ்சது? நான் என்னமோ வேணும்னே போய் அவ கழுத்துல ஆசையா தாலி கட்டுன மாதிரி பேசிட்டு இருக்க. பஞ்சாயத்துல என்னடி நடந்துச்சு? ஊர்ல எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தானடி இருந்த நான் மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டலன்னா நம்ம குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம்னு தானடி பஞ்சாயத்துல பேசுனாங்க. அப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வரணுமா? பதில் சொல்லுடி. அவ கழுத்துல தாலி கட்டுறதை தாண்டி எனக்கு அந்த இடத்துல வேற வழி இல்லடி. பஞ்சாயத்துல ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கட்டுடா தாலின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. நான் முடியாதுன்னு தானடி சொன்னேன். அது எல்லாத்தையும் தாண்டி இங்க அப்பாவும் சேர்ந்துகிட்டு அந்த புள்ள கழுத்துல தாலி கட்டு அழகருன்னு சொல்லிட்டாரு. சுத்தி இருக்குற எல்லாரும் சேர்ந்து அவ கழுத்துல தாலியை கட்டுன்னு என்னை நெருக்கினாப்ப வேற என்னடி பண்ண முடியும் என்னால சொல்லுடின்னு அரகர் ரொம்ப ஆவேசமாவும் அதே சமயம் ரொம்ப இயலாமையோடும் தன்னோட நிலைமையை எடுத்துச் சொல்றான். ஆனா அந்த பொண்ணால அதை ஏத்துக்கவே முடியல. நடந்த எல்லாத்தையும் நீயும் தானடி பார்த்துட்டு இருந்த அப்புறம் என்னமா இப்படி பேசுற? நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. நான் எம்புட்டு ஏமாந்து போயிருக்கேன், எம்புட்டு வலியோட இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த நிமிஷம் நான் என் உயிரோட இருக்கேன், எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு தலையில கை வச்சு கதறி அழுவுறதை பாக்குறப்போ நம்மளுக்கே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில தாலிங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை ஒரு பழிவாங்குற கருவியா பயன்படுத்துறதை அவளால தாங்கிக்கவே முடியல. இதற்கிடையில இன்னொரு பக்கம் ஒரு பெரிய துரோகம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர் பெரியவர் போன்ல பேச்சு கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேச்சு ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே கேக்குறாங்க. அங்க என்னங்க நடக்குது? ஊர்ல எல்லாரும் என் பொண்ணு கழுத்துல அரகர் தாலி கட்டிட்டான்னு சொல்றாங்களே, எனக்கு ஒரே பயமா இருக்கு. உண்மைய சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பெரியவர் உண்மையை சொல்லாம மறைக்கிறாரு. இங்க பெருசா ஒன்னும் நடக்கல, எல்லாரும் அமைதியாவும் பொறுமையாவும் இருக்க சொல்லி இருக்காங்க. அதான் எல்லாரும் அமைதியா இருக்கோம்னு போய் சொல்றாரு. அதுமட்டுமில்லாம உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்தது மூலமா நம்ம 2 பேத்து குடும்பத்துக்கும் இன்னைக்கு புது உறவு பாலம் உண்டாயிருக்கு. இது மேலும் உறுதியான உறவா மாறி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்வோங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. பேச்சுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ தப்பா நடக்குதுங்கிற உள்ளுணர்வு இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு எபிசோடோட கிளைமேக்ஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான திருப்புமுனை நடந்துச்சு. உண்மையே எவ்வளோ நேரம் தான் மூடி மறைக்க முடியும்? பச்சை கலர் சீலை கட்டுன அக்கா பாண்டி கிட்ட வந்து ஊர் பஞ்சாயத்துல அரகர் கழுத்துல தாலி கட்டுனது உண்மைதான்னு சொல்லிட்டாங்க. அந்த அக்கா சொன்ன விதமும் அந்த வீட்ல இருந்த சூழ்நிலையும் அப்படியே
ஒரு புயல் அடிக்கிற மாதிரி மாறிடுச்சு. அவ்வளவுதான். பாண்டிக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. தன்னோட குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடந்துருச்சே, அந்த பெரியவர் நம்மளே ஏமாத்திட்டாரேன்னு நினைச்சு கொதிச்சு போய் நேரா சியான் கிட்ட வராரு. வந்த வேகத்துல சியானோட சட்டையை கொத்தாக பிடிச்சு உலுக்குறாரு. வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஐயையோ விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா பாண்டி எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. 2 பேருக்கும் நடுவுல மிகப்பெரிய கைகலப்பு நடக்குது. சியானும் பதிலுக்கு கோபமா கத்துறாரு. குடும்ப உறவுகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு ரத்தமும் சதையுமா நிக்கிற அந்த வீட்டை பாக்குறப்போ இவங்க எல்லாம் இனிமே எப்படி ஒன்னு சேருவாங்கன்னு நமக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த பொம்பளைங்க எல்லாம் அழுது கதறி அவங்களை பிரிக்க முயற்சி பண்றதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பரபரப்பா முடிஞ்சுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைச்சா இப்போவே நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒன்னாவது கண்டிப்பா பாண்டி இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாரு. அழகரை தேடி போய் ஒரு பெரிய சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2வது மீனாட்சி அக்கா அந்த பொண்ணை அவங்க வீட்ல நிம்மதியா வாழ விடவே மாட்டாங்க. தினமும் அவளுக்கு நரக வேதனையை கொடுப்பாங்க. அவ எப்படி அதை சமாளிக்க போறான்னு பார்க்கணும். 3வது ஊர் பெரியவர் மறைச்ச உண்மை பேச்சுக்கு தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல் வர